இப்ப கவுண்ட் டவுன் ஆரம்பிக்க போகுது. ஐ ஹோப் நீ நேத்து ராத்திரி நல்லா தூங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ராத்திரி தூக்கத்தை உன் பக்கத்துல நெருங்க கூட விட மாட்டேன். உன்னை நான் சும்மா விட்டுருவேனா என்ன? ஏய் மகேஷ், ஸ்டாப் இட். உன்னோட மூளை ஃபுல்லா ஒரே ட்ராக்ல தான் இருக்கு. ஏன்னா முதலிரவுங்கிறது ஒரு ராத்திரி தான் வரும் டார்லிங். அதுதான் என் வாழ்க்கையிலேயே ரொம்ப சந்தோஷமான நாள். இன்னைக்கு ராத்திரி நான் உன்னை எனக்கு எந்த டீடைல்ஸும் வேணாம். இப்ப என்ன பண்றது? ஏதாவது நான் ஃபாஸ்டா செஞ்சாகணுமே. வைஷு, என்னாச்சு? சொல்லு வைஷு, என்னாச்சு? ரத்னா வந்து என்னோட கல்யாண ட்ரெஸ்ல. கல்யாண ட்ரெஸ்ஸா? அதான் வந்துருச்சுல. அதுல எனக்கு தெரியாம காஃபி கொட்டிடுச்சு. என்ன வைஷு இது? காஃபி கரை போறது ரொம்ப கஷ்டமாச்சே, என்ன பண்றது? ரத்னா, இப்ப நான் எது போட்டுக்கிறது? என்னாச்சு? ஆ? அவ்வளவுதானே? சரியான பைத்தியக்கார பொண்ணுங்க. எலுமிச்சம்பழ ஜூஸ் 2 சொட்டு விட்டா போதும், தன்னால போயிடும். நான் என்னமோ ஏதோன்னு பயந்து போயிட்டேன். நான் போய் இதை சரி பண்ணி கொண்டு வரேன். சரி. நான் சரியான ஸ்டூபிட் இல்ல, நான் ரொம்ப கேர்லெஸ் ஆயிட்டேன். இட்ஸ் ஓகே வைஷு, அம்மா சரி பண்ணிடுவாங்க. சாந்தி, இங்க பாருமா. ஏற்பாடுகள்லாம் எப்படி நடந்துகிட்டு இருக்கு? கன்னியாதானம் பண்ண தயாரா தானே இருக்க? கண்டிப்பா சித்தி. நான் என் பொண்ணுக்கு எல்லாத்தையும் ரொம்ப சிறப்பா செய்வேன். நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். நீங்க என்ன பேசுறீங்க சித்தி? இவங்கள மாதிரி ஒரு நல்ல சம்மந்தி எனக்கு கிடைக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லா ஏற்பாடையும் எப்போ சிறப்பா செய்வாங்க. சரி சரி வா. வைஷகா, வைஷகா, இத மகேஷ் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. இந்தா 2 நிமிஷத்துல கரை போயிடுச்சு. தேவையில்லாம கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க. சரி சரி, சீக்கிரம் போய் கிளம்புங்க. மேரேஜ் ஹாலுக்கு சீக்கிரமா போகணும். Thank you so much பெரியம்மா, you are the best. தெரியும். நேரம் ஆயிட்டே இருக்கு. போய் கூட்டிட்டு வா. நான் போறேன். Oh my god, just look at my little princess. இன்னைக்கு மேக்கப் பண்ணாமலே இவ்ளோ க்ளோயிங்கா இருக்கேல்ல. இவ்ளோ நேரமானா மகேஷ் ஒன்ன ரிஜெக்ட் பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்ணிப்பான்னு நினைச்சேன். பட் நோ சான்ஸ். என்னோட அப்சல்யூட்லி ஸ்டாண்டிங் நீஸை தவிர மகேஷ் வேற யாரையும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான். வாங்க வாங்க, நேரம் ஆகுதுல்ல. சீக்கிரம் வாங்க.
எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்யூ. ஏன் பொண்ணுக்கு எல்லாமே பெஸ்ட்ல பெஸ்டா இருக்கணும். போமா, போய் சீக்கிரமா அழகா நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வா. கோ. வா. மகேஷ், இங்க பாருப்பா, நீ சீக்கிரமா ரெடி ஆயிடு. லேட் ஆயிட போகுது. நானும் போய் ரெடி ஆகுறேன். சரிம்மா. மகேஷனா, மகேஷனா, நீங்க பெரியம்மாக்கு gift கொடுத்துட்டீங்களா? நல்ல வேளை நீ ஞாபகப்படுத்தின. சரி வா, நம்ம கிஃப்ட் பேக் பண்ணலாம் வா. கங்க்ராட்ஸ் வைஷு. தேங்க்யூ. வணக்கங்க. நான் போய் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். ஏன்னா விருந்தாளிங்களை வரவேற்க யாராவது இருக்கணும். நீங்க எல்லாம் பொறுமையா கிளம்புங்க. என்னோட பேக கொஞ்சம் எடு. என்னது இது? நான் வேற புடவைய தானே வச்சேன். இதை யார் வச்சது? எல்லாம் உங்க செல்ல பொண்ணுதான். நீங்க அதே இதுன்னு பிஸியா இருந்தீங்களா? ரத்னாவே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டா. சூப்பர் எஃபிஷியன்ட் ரத்னா. அதனாலதான் ஒவ்வொரு வீட்லயும் கண்டிப்பா ஒரு பொண்ணு இருக்கணும்னு சொல்லுவாங்க. பொண்ணுங்க தான் அம்மா அப்பாவை பத்தி ரொம்ப யோசிப்பாங்க. அம்மா, நீங்க ரொம்ப சென்டியாகாம நான் சொல்றத கேளுங்க. இதுதான் உங்களுடைய saree. இது மேட்சிங் பிளவுஸ். இது ஜுவல்லரி. கூடவே உங்க இயரிங்ஸும் வச்சிருக்கேன். வளையல்ல இருந்து எல்லாமே இருக்கு. கூடவே இங்க பாருங்க, செப்பல்ஸ், அப்புறமா பேக். அட கடவுளே, இவ்வளவுமா? இதெல்லாம் நீ எனக்காகவா செஞ்ச? ஆமாமா, உங்களுக்கு மட்டும்தான். ஆனா இதெல்லாம் எதுக்கு ரத்னா? நான் எப்பவும் கட்டுற புடவையில நல்லா தானே இருப்பேன். என்னோட ஆசையெல்லாம் என் பொண்ணுங்க அழகா தெரியணும், எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். இதுதான் உங்களுடைய saree. இது மேட்சிங் பிளவுஸ். இது ஜுவல்லரி. கூடவே உங்க இயரிங்ஸும் வச்சிருக்கேன். வளையல்ல இருந்து எல்லாமே இருக்கு. கூடவே இங்க பாருங்க, செப்பல்ஸ், அப்புறமா பேக். அட கடவுளே, இவ்வளவுமா? இதெல்லாம் நீ எனக்காகவா செஞ்ச? ஆமாமா, உங்களுக்கு மட்டும்தான். ஆனா இதெல்லாம் எதுக்கு ரத்னா? நான் எப்பவும் கட்டுற புடவையில நல்லா தானே இருப்பேன். என்னோட ஆசையெல்லாம் என் பொண்ணுங்க அழகா தெரியணும், எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். இது அழற நேரம் இல்ல, போய் அலங்காரம் பண்ணிக்கிற நேரம். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க அம்மாவை அழகா ரெடி பண்ணுங்க. பார்க்க இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கணும். ஓகே? ஐயோ வேண்டாம் வேண்டாம், நான் சாதாரணமாவே இருக்கேன். எனக்கு எதுவும் வேண்டாம்ப்பா. நீங்க எதுவும் பேசக்கூடாது. நாங்க சொல்றத மட்டும் தான் கேட்கணும். அட, வாங்கம்மா, என்னங்க, வாங்க, என்ன வாங்க, பண்றீங்க நீங்க? சொல்லுங்க, வாங்க. வேண்டாம்னு சொல்றேன். அம்மா, உங்களுக்கு ஒரு gift. உண்மையாவா? எனக்காகவா? ஆ, எங்க? என்னது? பாருங்க.
இதுல என்ன இருக்குப்பா? ஐயோ அம்மா, திறந்துதான் பாருங்களேன். கண்ணாடியா? ஐயோ அம்மா, அது இம்போர்ட்டட் கண்ணாடிமா. இம்போர்ட்டடா? அப்படியா? ம். பா, சூப்பர்மா. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? 1960s இருந்த எல்லா ஹீரோயின்ஸும் இதே மாதிரி கண்ணாடி தான் போட்டாங்களாம். அப்படியா? அடடா, உன்னோட ஹீரோவுக்காவது உன் முகத்தை நீ பார்க்க பழைய சரோஜா தேவி மாதிரியே இருக்க. நீங்க பார்க்கிறதுக்கு ஹீரோயின் மாதிரி இருக்கீங்க பெரியம்மா. அட பாலுக்கண்ணா, இந்த அம்மா இவ்வளவு ஸ்டைலிஷா இருந்தாங்கன்னு வச்சுக்க, வர்ற விருந்தாளிகள்லாம் கல்யாணத்தை பார்க்கறத விட்டுட்டு இவங்க போட்டிருக்கிற கண்ணாடியே பார்த்துட்டு இருப்பாங்க. உங்க எல்லாரையும் ஐயோ, என்ன அம்மா, பண்ற? அது இம்போர்ட்டட் அது. உங்களுக்கு எப்ப பாரு கிண்டல் பண்றதுக்கு நான் தானே கிடைச்சேன். போங்க போங்க இங்க இருந்த முதல்ல. நான் இன்னும் ரெடி ஆகல. தேவையில்லாம விளையாட எனக்கு நேரம் கிடையாது. போங்க. மோஸ்ட் பியூட்டிஃபுல் விமன் அவார்ட் கண்டிப்பா உங்களுக்கு தான் கிடைக்க போகுது. ஓ வாவ் அம்மா, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நிஜமா? சும்மா கிண்டல் பண்ணாத. சரி, நீங்க 2 பேரும் சீக்கிரம் ரெடி ஆவுங்க. முதல்ல வைஷ்வ ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ ரெடி ஆவு. நான் போய் விருந்தாளிங்களை கவனிக்கிறேன். சரி. சீதா, போதும் அலங்காரம் பண்ணதெல்லாம், சீக்கிரம் வரியா இல்லையா? தோ வரேங்க, 2 நிமிஷம் இருங்க. என்ன இன்னும் 2 நிமிஷங்கிற? அண்ணன் போன் பண்ணிட்டாரு, அங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்களாமே. சங்கீதா, நான் எப்படி இருக்கேன்னு சொல்லு. சூப்பரா இருக்கேன்ல? அடட, சீக்கிரம் வா, அண்ணன் அதான் வந்துட்டேன்ல. ஏன் தேவையில்லாம கத்திட்டு இருக்கீங்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கன்னு சும்மாவா? லேட்டா தான் வருவாங்க. வெயிட் பண்ணட்டும். எனக்கு எனக்கு புரியுதுங்க. அது என்னன்னா சித்தி இன்னும் வரலல, அவங்களும் வந்துட்டுமே. நீயும் உன் சித்தியும் அவங்களுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகுமோ? பிரேமா, ஓடி போய் கொஞ்சம் மை எடுத்துட்டு வா. எல்லாரும் என்ன பாக்குறத பார்த்தா எனக்கே திருஷ்டி பட்டுடும் போல இருக்கு. இப்ப என்ன யார் பார்த்தாலும் அப்படியே கண்ணு வச்சிருவாங்க. சரிம்மா, இப்பவே கொண்டு வரேன். இந்தாம்மா சீதா, அக்கா, மகேஷுக்கு பொட்டு வச்சு விடு. எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்கன்னா வாங்க, பேண்ட் வாத்தியமெல்லாம் வந்துருச்சு. சீக்கிரம் வாங்க. மாப்பிள்ளை இன்னும் வரல?
வந்தாச்சு வந்தாச்சு மாப்பிள்ளை இப்ப வந்தாச்சு. கமான் வைஷு, சுத்தமா டைமே இல்ல. சீக்கிரம் ரெடி ஆயிடு, இல்லனா விட்டா மாப்பிள்ள இங்கேயே வந்துருவாரு. ஆனா நான் அந்த ஊர்வலத்தை பார்க்கணுமே. பொண்ணுங்க ஊர்வலத்தை பார்க்க கூடாது. நீ முதல்ல போய் ரெடி ஆக போ. போ போ. நல்லா இருப்பா, எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். நல்லா இருப்பா. வாப்பா, உள்ள வா. ஒரு நிமிஷம். மகேஷ் நீங்க எங்க கூட்டிட்டு போறீங்க? முதல்ல நீங்க அந்த பாதத்தை கழுவ வேண்டிய சாங்கியத்தை முடிக்க வேண்டி இருக்குல்ல. உள்ள கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி பொண்ணோட அப்பா மாப்பிள்ளையோட பாதத்தை கழுவணும் இல்லையா? என்னது? அங்கிள் என் பாதத்தை கழுவணுமா? ஏன் இப்படி ஆச்சரியப்படுற? இது வழக்கம் தானே. மாமனார் வருங்கால மாப்பிள்ளையோட பாதத்தை கழுவியே ஆகணும். ஏன் என்ன எல்லாரும் இப்படி முறைச்சுக்கிட்டு நிக்கிறீங்க? இது வழக்கம் தானே. போங்க போய் தண்ணியும் தாம்பாளத்தையும் எடுத்துட்டு வாங்க. மகேஷ் பாதத்தை அதுல வச்சு கழுவ வேண்டியது அவ்வளவுதான். அது வெறும் 2 நிமிஷம் வேலை தானே. இந்த மாதிரி வளர்றத நிறுத்துறியா? ஏ, நான் எனக்கு வளர்றேன். நம்ம கல்யாண சடங்க மறந்துட்டீங்களா என்ன? எங்க அப்பாவும் உங்க காலை கழுவினாருல்ல. 25 வருஷம் ஆயிடுச்சுங்கிறதால பழக்கம் வழக்கம்லாம் மாறிடுமா? இதை செய்யலைன்னா சரி, வேற எதுவுமே செய்ய வேண்டாம்.